பெரிய துறை எங்கடா? நீதான்டா ஃபூல். நான் ஃபுல். என்ன இவ்வளவு மாவட்டத்தனமா வதைக்கிற? அப்ப நீதான் பெரிய துறை. பெரிய துறை, நல்ல காலம் சவுக்கு இல்லாம இருக்கிற. எங்கடா வந்த? உன்னை யாருங்க வர சொன்னது? நீங்க கூப்பிடும் போது நாங்க ஓடிடணும். இப்போ எனக்கு நீங்க தேவை, அதனாலதான் தேடி வந்திருக்கிறேன். சரி சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? பதவியா கேட்டேன், பணம் கொடுத்தா போதும். அம்மா நிக்க முடியல, உட்கார்த்தா உட்கார்ந்தா உதைப்பேன். நிக்கிறேன். பஞ்சவர்ணம், நீ அளவுக்கு மீறி போற. கொஞ்சம் ஓவர் தான். ஆரம்பிக்கும் போது இன்னமும் அளவுடன் தான் ஆரம்பித்தேன். கொஞ்சம் மீறினதுக்கு அப்புறம் ஒரு அளவும் தெரியல. உங்களையே எனக்கு தெரியல, மரியாதை குறைவா தந்துக்கிட்டேன். இல்லடா போன வழியே. இப்ப நான் போற நிலைமையில இருக்கிறேன். பணம் கொடுத்தேன்னா அந்த தெம்பிலேயே தள்ளாடிட்டு போய் சேருவேன் 10ஆம் நம்பர் கடைக்கு. உன்னால பெரிய தொந்தரவா போச்சுடா. வர வர உனக்கு ஏறி போச்சு. ஐயோ, நீ இறங்கிட்டிய? என்னது இவ்வளவு குறைச்சிட்டேன்? இதுவே சின்ன துறையா இருந்த 100 ரூபாய் தருவாரு, 300 ரூபாய் கொடுத்துருப்பாரு. நான் அங்கேயே போறேன். ஐயோ, இப்போ எனக்கு நிதானமே சரியில்லை. பேசும்போது வாய் தவறி இந்த வைர மாலைய பெரிய துறை தான் லதா அம்மா பொட்டில வைக்க சொன்னாருன்னு உடனே சொன்ன. இருந்தாலும் சின்ன துறைக்கு மனசு ரொம்ப பெருசுட்டு நீ உண்மையை சொன்னான்னு முதுகில தட்டி கொடுப்பாரு. நீயே வச்சு சின்ன துறை வீட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே நின்றாவா? உட்கார. இந்த 500 ரூபா. 500 ரூபா தண்டம். நான் அங்கேயே போறேன். எங்க? 10ஆம் நம்பர் கடைக்கு போய் சொல்ல. பின்னிக்கிச்சு. இல்ல இல்ல, நானே பிரிச்சுக்கிறேன். அந்த கடைக்கு எப்படி போறது? அடிக்கடி போய் பழக்கப்பட்டேன். அதெல்லாம் தானா கொண்டு போய் விடும். ஆமா, என்னது கண்ணாடி? இப்படி குளிச்சாதான் உண்டு. வைரமால லதா வீட்டுக்கு எப்படி போச்சு? அதானே, அது எப்படி போச்சு? உண்மை சொல்லு, சுட்டு கொண்டுடுவேன். இல்ல சுற்றாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். இங்க வேண்டாம். அந்த சதி எங்க உருவாச்சோ அங்க வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா, நடந்த உண்மையை மறைக்காம அப்படியே சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நானும் கேட்கிறேன். பயப்படாம உண்மையை சொல்லு. அவர்தான் கேட்கிறாரு, உண்மையை சொல்லுடா. துப்பாக்கி மத்தியில மாட்டிட்டு பிடிக்கிறேன். காப்பாத்துக்க. பஞ்சவர்ணம், நீ போகலாம். மகாராணி, இப்ப உங்க புண்ணியத்துல நான் படைச்சுக்குவேன். அதனால நாளைக்கு நான் உயிரோட இருப்பேங்கிற நம்பிக்கையில கொஞ்சம் கூட இல்ல. உள்ள தப்பிச்சாலும் இன்னொன்னு மாட்டுவோம் போல இருக்குது. அந்த பயமே உனக்கு வேண்டாம், தைரியமா போகலாம். ஆனந்த், வேலைக்காரனை கூப்பிட்டு உண்மையை சொல்ல வச்சு குற்றத்தை நிரூபிக்க வந்துட்டேன். ஆனா எந்த தாய் பாசம் அந்த காரியத்தை செய்ய தூண்டிச்சுன்னு அவனுக்கு என்னடா தெரியும்? பாசமா? அது எங்கம்மா இங்க இருக்கு? என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லையே. இப்பதான் முதல் தடவையா பாசம்ங்கிற அந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்து நான் கேட்கிறேன். ஆனந்த், ஏமா உங்களை ஒண்ணு கேட்கிறேன். நான் பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும்
ஒரு நாளாவது ஒரு வேளையாவது நீங்க சொன்ன அந்த பாச உணர்ச்சியோட என்ன பக்கத்துல கூப்பிட்டு உங்க கையால ஒருபடி சாப்பாடு போட்டதுண்டா? நீங்கதான் பிறந்த 3வது நாளே என்ன தூக்கி ஆயாட்ட விட்டு தெரிஞ்சிட்டீங்களே. தாய்ப்பா சொன்னா என்னங்கிறதே நான் அந்த ஆயா மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம், தன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் மறந்து ராத்திரி போனா கண் விழிச்சு என்ன காப்பாத்த அந்த தெய்வம் கடைசியில் எனக்காகவே உயிர் விட்டது. அம்மா, அந்த ஆயாத பழி வாங்கினீங்களே, அது கூட இப்ப சொன்ன பாச உணர்ச்சி தான் காரணமோ? ஆனந்த், தாகத்துக்கு தண்ணி கிடைக்காம தவிக்கிற பாலைவன பிரயாணியை போல இந்த மாளிகையில நான் தாய் பாசத்துக்காக அலைஞ்சதே. தாய் பாசத்துக்காக அலைஞ்சேன். அப்பதான் லதா வந்தா என் உள்ளத்துல உறங்கி கிடந்த நல்ல உணர்ச்சிகளை எல்லாம் தட்டி எழுப்பி என்ன ஒரு உத்தமமான பிள்ளையாக்கி உங்க கையில ஒப்படைச்சா. அவ செய்த உதவிக்கு நீங்க கொடுத்த பரிசு ஆயாவுக்கு கொடுத்த தண்டனை விட கொடுமையா இருக்குமா? செய்த நன்மைக்காக செய்யாத ஒரு பழி அவ தலைமையில சுமத்தி எல்லாரும் அவளை அடிச்சு விரட்டிட்டீங்களே. அம்மா, இதையும் பாசம்னு தான் சொல்ல போறீங்களா? பாசத்துக்கு இதுதான் அர்த்தம்னா அப்படிப்பட்ட உங்க வயிற்றுல பிறந்ததே நான் அவமானமா நினைக்கிறேன். ஆனந்த், என்ன சித்திரவதை செய்யாதே. அதை நான் செய்ய மாட்டேமா. உங்க மனசாட்சியை உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சு அணுவணுவா துடிக்க வைக்க போகுது. அந்த நேரத்துல உங்க பெரிய மகை இந்த ஆஸ்தி அந்தஸ்து ஆடம்பரம் எதுவுமே கூட வர போறதில்லை. ஏண்டா, பெத்த தாய்க்கே சாபம் கொடுக்கறியா? இது சாபம் இல்லம்மா, காலங்காலமா நடந்து வர்ற உண்மை. அந்த உண்மையை அழிக்க எந்த சக்தியால முடியாது. அனார்கலிக்கு சமாதி கட்டின அக்பர் சாம்ராஜ்யம் என்னாச்சு? அம்பிகாபதிக்கு மரண தண்டனை கொடுத்த குலோத்துங்கனுடைய ஆட்சி எங்க போச்சு? அந்த முடிவு இங்கே வரத்துக்கு உங்களுக்கு எத்தனை உயிர் பலி வேணுமோ அத்தனை உயிர் எடுத்து உங்க போலி கவனத்துக்கு நீங்க கோவில் கட்டி கும்பிடுங்க. உங்க வீடு வாசல் சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் போறேன். நீங்களா? லதா, நீ நிரபராதி. அது எனக்கு தெரியும். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பாம இருந்த நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் மட்டும் இல்ல லதா, நீ நிரபராதிங்கிற உண்மையை எல்லாரும் முன்னாலேயே நிரூபிச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இதை சொல்றதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அதுக்காக மட்டும் இல்லை, நடந்த தவறுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். தண்டனை கொடுக்கறவங்களுக்கு தான் மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. நான் தண்டனை அனுபவிச்சவா. அந்த அதிகாரமே இப்போ உன் வீடு தேடி வந்திருக்கு. கை நீட்டி உன்னை வரவேற்க காத்திருக்கு. லதா, பிளீஸ் என்ன மன்னிச்சிரு. உங்களை மன்னிக்கிற தகுதி எனக்கு இல்லை சின்னதுரை. நீங்க செய்த தீமைகளையாவது என்னால தாங்க முடிஞ்சது. ஆனா நன்மைகளை தாங்க முடியல. உங்க வரவேற்பை ஏத்துக்கிற அளவுக்கு இனிமே எனக்கு அந்தஸ்து கிடையாது. என்ன மன்னிச்சிடுங்க. உன் சுய கௌரவம் தான் நம்ம அன்புக்கு தடையா இருக்கு. அநியாயமோ அகம்பாவத்துக்கு நம்ம அன்பை பலியாக்கிடாதே. சின்னதுரை, இது அகம்பாவமோ சுய கௌரவமோ இல்லை, பலவீனம் தான். நீங்களே சந்தேகப்பட்டு ஏன் இப்படி செய்தேன்னு கேட்ட பிறகு எனக்கு என்ன இருக்கு? இன்னும் ஏன் நான் உயிரோடு இருக்கேன்? அந்த திருட்டு எதுக்காக நடந்ததோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்க கூடாது. நீங்க அந்த வார்த்தையை சொல்லி இருக்க கூடாது. சொல்லிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை உள்ளவளா என்னால நடந்துக்க முடியல. இனிமே உங்க முன்னாலே எப்படி நிக்க முடியும்? உங்க முகத்தை பார்த்து எப்படி பேச முடியும்? இதுதான் என்னோட பலவீனம். சின்னதுரை, உங்களை பிரிஞ்சு நான் எங்க இருந்தாலும் உங்க நினைவோடு என்னால வாழ முடியும். இங்கிருந்து போயிடுங்க. நான் உன்னை பிரிஞ்சிருந்தா ஏன் நிலைமை என்ன ஆகும் யோசனை பண்ணியா? நீங்க ஒண்ணும் ஆக மாட்டீங்க. உங்க மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க குடிக்க மாட்டீங்க. அப்படியே குடிக்க நினைச்சாலும் எங்கிருந்தாலும் நான் உங்களை குடிக்க விட மாட்டேன். இதுதான் உன் முடிவா? சின்னதுரை, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன லதா, தயவு செய்து என்ன மறந்துடுங்க. சரி, உன் சுய கௌரவம் அகம்பாவம் எல்லாத்தையும் நீ காப்பாத்திக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த அன்புக்காக நீ அழத்தான் போறேன். என் இதயம் வாழ்க்கை எல்லாத்தையும் உன்கிட்ட அர்ப்பணிச்சுட்டேன். அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பாவமும் பழி ஒன்னதான் சேரும். நிச்சயமா ஒன்னதான் சேரும்.